அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 4th சாப்டரில் உள்ள 5 மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் தான் உங்களுடைய கொஷின். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேட்டர்ன்றது ஒரு சிம்பிள். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ஷன் பண்ணும். த பெர்ஃபார்ம் ஆக்ஷன் ஆன் அ வேல்யூ ஆர் குரூப் ஆஃப் வேல்யூ. இது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆன் அ வேல்யூ ஆர் குரூப் ஆஃப் வேல்யூ. இப்போ ஒரு 2 வேல்யூ எடுத்துக்கலாம், 2, 3. இந்த ரெண்டுமே ஆட் பண்ணா நான் என்ன பண்றேன், நடுவில் பிளஸ்ன்னு ஒன்று கொடுக்குறேன். அந்த பிளஸ்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர். இது ஒரு ஆக்ஷன் பண்ணுது இல்லை, எதை வச்சு பண்ணுது, 2 நம்பரை வச்சு பண்ணுது. இந்த 2 நம்பருக்கு பேர் ஆப்பரண்ட். இதான் கொடுத்துருக்காங்க. த வேல்யூஸ் த ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் அப்பான். எந்த ஆப்ரேஷன் நம்ம இந்த வேல்யூஸ் வச்சு பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட். ஸோ உங்களுக்கு ஆப்ரேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது ஒரு சிம்பிள், அது ஒரு ஆக்ஷன் பண்ண ஒரு வேல்யூ இல்லை குரூப் ஆஃப் வேல்யூஸ். இந்த கேஸ்ல 2 வேல்யூ, சில டைம் ஒரு வேல்யூல கூட நம்ம ஆப்ரேட்டர் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 இன்க்ரிமெண்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், 4++, அதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாமே, ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணால் A++. ஓகேவா? ஏன் டாலர் சைன் யூஸ் பண்ணுறோன்னா, பிஹெச்பியில் வேரியபிள் நம்ம டாலர் சைன் வச்சு தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது. அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிஷன், லாஜிக்கல், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நார்மல் மேத் ஆப்ரேஷன் நம்ம மேக்ஸில் டே டு டே லைஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த மாடுலஸ்ன்றதான் புதுசாக இருக்கும், அதை நான் சொல்லித்தரேன். ஸோ 5, 2 2 வேல்யூ எடுத்திருக்காங்க. அடிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 5 + 2 7. ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 5, 2 2 வேல்யூ சப்ராக்ட் பண்ணா 3, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். 5, 2 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 10, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். 5 2 ஆல் டிவைட் பண்ணா 2.5. நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுறேனே. 4 2 5 10. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 நமக்கு கிடைக்குது. மாடுலஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன், உங்கள் டிவிஷனோட ரிமைண்டர் கொடுக்கும். ரிமைண்டர் ஆஃப் டிவிஷன். இப்போ 5 2 ஆல் டிவைட் பண்ணோம். 2 2s are 4. பேலன்ஸ் 1 வருதா, அந்த 1 தான் ஆன்சர். நம்ம ஃபுல்லாலாம் டிவைட் பண்ணக்கூடாது. டிவிஷன் ஆப்ரேட்டரில் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக டிவைட் பண்ணுவோம். இங்கே 0 சேர்த்து, இங்கே பாயிண்ட் வச்சு, இங்கே நம்ம ஹோல் நம்பராக தான் நம்ம கோஷன்ட்டை வச்சிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் 1 வருது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 8 mod 3 இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதை பற்றி தான் சில இது கொடுத்துருக்காங்க. நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்ஸில் நம்ம மேக்ஸ்லலாம் படிக்கும் போது இப்படி போடுவோம். 5 2s are 10, 5 3s are 15. அதாவது இந்த எக்ஸ்ன்றதை நம்ம சிம்பிளாக வச்சுருப்போம். பட் when it comes to programming in PHP நம்ம இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டெரிக். அதான் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுவோம். 2வது பாயிண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான். மாடுலஸ் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன், அதான் ரிமைண்டர் ஆஃப் டிவைடிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் பேர்லேயே தெரியுது, அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை நான் ஸ்டோர் பண்ணால் என்ன பண்ணுவேன், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அந்த வேரியபிளோட பேர் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி நம்ம அசைன் பண்ணுறது, ஈக்குவல் டு மூலயமா அசைன் பண்ணுவோம். பண்ணனா இந்த 5ன்ற வேல்யூ இந்த ஏன்ற வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு, ஸோ என்ன ஆப்ரேட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொன்னால் அதோட பேர் ஈக்குவல் டு is used to assign a value to a variable. இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேரியபிள். இந்த வேல்யூ இந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டேக்ஸ் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் ரைட் ஹேண்ட் ஆப்பரண்ட். ஸோ ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத அண்ட் அசைன் இட்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட், நம்ம ஆப்பரண்ட்னா என்னன்னு ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, அந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்டோ ரைட்டோ இருக்கிறது ஆப்பரண்ட். அதாவது வேரியபிள்ஸ் ஆர் வேல்யூஸ் வச்சு இது பெர்ஃபார்ம் பண்ணதில்ல, அதுக்கு பேர் ஆப்பரண்ட்ஸ். அதான் சொல்றாங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஆப்பரண்ட்டை தூக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஆப்பரண்ட்டுக்கு அசைன் பண்ற மாதிரி தான் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். கீழே தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு, ஆப்ரேட்டரோட பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், $a = 5 கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஏயோட வேல்யூ 5 தான், ஏன்னா ஜஸ்ட் நார்மல் அசைன்மெண்ட் தானே. சில கம்பைன்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு. அது என்ன சார் கம்பைன்டு, நீங்க பாருங்க, பிளஸும் ஈக்குவல் டுவும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, மைனஸும் ஈக்குவல் டுவும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டாரும் ஈக்குவல் டுவும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, டிவிஷன் ஈக்குவல் டு மாடலும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும்.
ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ வந்து 10. $A பிளஸ் ஈக்குவல் டு $B. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இதோட மீனிங், லிட்ரல் மீனிங் என்னன்னா $A ஈக்குவல் டு $A பிளஸ் $B. $A பிளஸ் அப்படின்னா $A கூட B ஆட் பண்ணிட்டு திரும்ப $A போட்டுரு. அதாவது இங்க பிளஸ் இருந்தா A பிளஸ் B தான், அதை திரும்ப இங்க ஈக்குவல் டு இருக்கிறதுனால அதை ஏக்கே அசைன் பண்ணி விட்டுறோம். இப்ப $A மைனஸ் ஈக்குவல் டு $Bனா என்னது? $A மைனஸ் $B தான் ஆப்ரேஷன். இங்க ஈக்குவல் டு இருக்கிறதுனால அகைன் நம்ம வந்து அதுக்கே நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி தான் $A ஸ்டார் ஈக்குவல் டுனா $A ஸ்டார் $B தான் வந்து நம்ம பண்ண போறோம், அது திரும்ப ஏக்கே அசைன் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இங்க வந்து ஏவையும் பியும் டிவைட் பண்ணிட்டு திரும்ப அதை ஏக்கே அசைன் பண்ணி விட்டுறோம். இங்க அதே மாதிரி தான் ஏவும் பியும் மாடுலஸ் பண்ண 5 2 மாடுலஸ் பண்ணா 1 வரும், அதை ஏக்கே நம்ம அசைன் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த இது உங்களுக்கு வந்து புரியணும். ஐ திங்க் இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மச் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு. $A ஈக்குவல் டு 7, $B ஈக்குவல் டு 3, $A மாடுலோ ஈக்குவல் டு $B. இதனோட வேல்யூ என்னன்றதை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். பேர்லே தெரியுது கம்பேர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அதான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் டு கம்பேர் டூ வேல்யூ, ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணோம். ஓகேவா? கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். டிட்டர்மைன் வெதர் a certain condition is true or false. ஓகேவா? இப்ப பாருங்க நமக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, ஐடென்டிக்கல், நாட் ஈக்குவல் டு, நாட் ஐடென்டிக்கல். நமக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தேன் எடுத்துக்கலாம். கிரேட்டர் தேன் பேர்லேயே தெரியுது 5 கிரேட்டர் தேன் 2வா கம்பேர் பண்ணி பார்க்கும். இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம்? இஃப் லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தேன் ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் ஹேண்டை விட கிரேட்டரா இருந்தா எஸ். 5ன்றது லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல 2 இருக்கு. லெஃப்ட் வந்து ரைட்டை விட கிரேட்டரா தானே இருக்கு, அதான் நம்ம கண்டிஷன் பாருங்க. இஃப் லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தேன் ரைட், எஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதனால இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஸோ சிமிலர்லி லெஸ் தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் வந்து லெஸ் தேனா இருக்கணும். 5 லெஸ் தேன் 2வா கிடையாது, 5 வந்து கிரேட்டர் தேன் ட்ரூ. அதனால இது நம்ம வந்து ஃபால்ஸ் போடுறோம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது என்னன்னா இப்ப இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, 5 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இங்க நார்மலா 5 இஸ் கிரேட்டர் தேன் 5னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா 5ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். இப்ப 5 is greater than or equal to, 1 minute guys, I got stuck using my pen சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. 1 minute, I'll rectify it. Okay, super. இப்ப பாருங்க 5 is greater than 5னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சிம்பிளா நீங்க வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா 5ம் கிரேட்டர் கிடையாது, ஈக்குவல். இப்ப கிரேட்டர் than or equal toன்னு வந்துருச்சுன்னா நமக்கு ஈக்குவலா இருந்தா நம்ம ட்ரூன்னு சொல்லிடுவோம். அதான். பட் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ல அப்படி வரல. நான் உங்களுக்கு ஒரு வேற எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன். கிரேட்டர் than or equal to என்ன பண்ணும்? இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இஃப் லெஃப்ட் இஸ் கிரேட்டரா இருந்தாலும் ட்ரூ லெஃப்ட், இல்ல ரைட்டுக்கு ஈக்குவலா இருந்தாலும் ட்ரூ. இந்த கேஸ்ல இப்படி இருந்தாலும் ட்ரூ தான். 5 இஸ் கிரேட்டர் than or equal to 5, 7 இஸ் கிரேட்டர் than or equal to 5, இதுவும் ட்ரூ தான். ஏன்னா 7 வந்து கிரேட்டரா இருக்கு. 5 இஸ் கிரேட்டர் than or equal to 5, இங்க ஈக்குவல் டு நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ சேம் கோஸ் ஃபார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு ட்ரூ வந்துடும். 5 வந்து லெஸ் தேனும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அதனால இந்த கேஸ்ல ஃபால்ஸ் தான். இந்த ஈக்குவல், இந்த 4 இதை நான் பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல், நாட் ஈக்குவல் இதை நம்ம பார்த்துடலாம்னா இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் ஜஸ்ட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூவை மட்டும் தான் பார்க்கும். இது ஐடென்டிக்கல் பார்த்தீங்கன்னா டைப்பை பார்க்கும். டேட்டா டைப்பும் ஈக்குவலாக இருக்கணும், வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும், ப்ளஸ் டேட்டா டைப்பும் ஈக்குவலாக இருக்கணும். வேல்யூ ப்ளஸ் டைப். வேற இந்த ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டுலயும் வேல்யூ மட்டும் ஈக்குவலாக இருந்தால் போதும். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க, நான் டெஃபினேஷன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு பார்த்துடலாம். அதே மாதிரி ஈக்குவல் டுவோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு வரும், நாட் ஈக்குவல் டு எக்ஸ்கிளமேட்டரி ஈக்குவல் டு வரும், ஐடென்டிக்கல்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு வரும். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு பார்த்துடலாம். 5ம் ஈக்குவல் தானே, நான் இது சொன்ன வேல்யூ மட்டும் தான் பார்க்கும், டைப் வந்து பார்க்காதுன்னு. ஓகேவா? ஸோ 5ம் ஈக்குவல் தான், ட்ரூ. ரெண்டாவது கேஸ் பாருங்க, 5ம் 5.0. அந்த 5.0 என்னது? ஃப்ளோட்டும் இன்டீஜரும் ஈக்குவல். நான் என்ன சொன்னேன்? வேல்யூ தான் பார்க்கணும். இந்த 5.0ன்றதை மறந்துடுங்க, அதை 5னே கணக்கு எடுங்க.
5 equal to 5 எஸ் ட்ரூ. இப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு புரிஞ்சிருக்கும். நாட் ஈக்குவல் டு சொல்லி தரேன். 5 நாட் ஈக்குவல் டு 5 இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால நம்ம இங்கே ஃபால்ஸு. 5 நாட் ஈக்குவல் டு 6 எஸ் 5ம் 6ம் ஈக்குவல் கிடையாது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் ஐடென்டிக்கல் நான் ஐடென்டிக்கல். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிக்கல் நம்ம வந்து பார்த்துடலாம். ஐடென்டிக்கலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நீங்கள் வேல்யூவும் பார்க்கணும், டைப்பும் பார்க்கணும். நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ 5 3 ஈக்குவல் டு 5. ஸோ வேல்யூ ஈக்குவலா ஈக்குவல், டைப் ஈக்குவலா டைப்பும் ஈக்குவல். அதனால இது வந்து ட்ரூ. 5 ட்ரிபிள் ஈக்குவல் டு 5.0 வேல்யூ ஈக்குவலா எஸ் 5 தான். ஆனால் டைப் ஈக்குவலா டைப் ஈக்குவல் கிடையாது. ஒன்று இன்டீஜர் இன்னொன்று ஃப்ளோட். அதனால இது ஃபால்ஸ். இப்போ டெஃபினிஷன் பாருங்க. இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் left is equivalent to right and they are of the same type. அந்த டைப்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேலிடேஷன் வருது இல்லை, அதுதான் இந்த ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர். நாட் ஐடென்டிக்கல் பார்த்தீங்கன்னா நாட் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். 5 நாட் ஐடென்டிக்கல் 5ம் ஐடென்டிக்கல் as well as சேம் டைப். பட் இங்க நாட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து கொடுத்துருவோம். ரெண்டும் ஈக்குவலா இருக்கா, அதனால ஃபால்ஸ். இங்க பாருங்க நாட் ஈக்குவல்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவலா இல்லை, அதனால இது பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க வந்து எக்ஸாம்பிள பாருங்க, அவுட்புட்டை பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே டெஃபினேஷன் உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து மொத்தம் நமக்கு 4 ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், எக்ஸ்ஆர், நாட். சிம்பிள் பார்த்துக்கோங்க. டபுள் ஆம்பர்சன்ட், இது ஆம்பர்சன்ட்னு சொல்லுவாங்க. டபுள் பைப் சிம்பிள், எக்ஸ்ஆர்ன்ற டேர்மே யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்கிளமேட்டரி. இப்போ 2 கண்டிஷன் இருக்கு. 5 இஸ் கிரேட்டர் தேன் 3, 5 இஸ் கிரேட்டர் தேன் 7. 5 3 விட பெருசா? எஸ் பெருசு. அதனால இந்த கேஸ் ட்ரூ. நான் ட்ரூக்கு டீன் போடுறேன், ஃபால்ஸுக்கு எஃப்னு போடுறேன். 5 இஸ் கிரேட்டர் தேன் 7 ஃபால்ஸு. அண்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். போத் ட்ரூவா இருந்தால் தான் ஆன்சர் ட்ரூ. லாஜிக்கல் ஆரை பொறுத்த மட்டும் அட்லீஸ்ட் 1 ட்ரூவா இருக்கணும். எக்ஸ்ஆரை பொறுத்த மட்டும் ஒன்லி 1 தான் ட்ரூவா இருக்கணும். புரிய வைக்கிறேன் உங்களுக்கு நான். எக்ஸ்ஆருக்கும் ஆருக்கும் நாட் வந்து ஜஸ்ட் அப்படியே இன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ட்ரூவா இருந்தா ஃபால்ஸு, ஃபால்ஸா இருந்தா ட்ரூ. பார்க்கலாமா எப்படி எது ஒர்க் ஆகுதுன்னு? இப்ப பாருங்க, இந்த கேஸ்ல ட்ரூ ஃபால்ஸு. நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். போத் ட்ரூவா இருந்தாதான் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ. நமக்கு வந்து 1 ஃபால்ஸா இருக்கு, அதனால ஃபால்ஸ் தான். இப்ப ஆர் பாருங்க, 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 எஸ் ட்ரூ. இது பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். 1 ட்ரூவா இருக்கு. 1 ட்ரூவா இருந்தாலே நமக்கு வந்து ட்ரூ தான். அடுத்து எக்ஸ்ஆர் பாருங்க, 5 கிரேட்டர் தேன் 3 ட்ரூ. இது பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ ஒன்று தான் ட்ரூவா இருக்கணும். நல்லா பாருங்க, 1 தான் ட்ரூவா இருக்கணும். எஸ் 1 ட்ரூவா இருக்கு, அதனால ட்ரூ. நான் இது வரேன் இந்த ரெண்டுத்துக்கும் அடுத்த டிஃபரன்ஸ். லாஜிக்கல் நாட் என்ன பண்ணணும்னா, நார்மலா 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 மட்டும் எடுங்க. அதனுடைய ஆன்சர் என்னது? இங்க தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் ட்ரூன்னு சொல்லிட்டு. முன்னாடி நாட் இருக்கிறதுனால அப்படியே இன்வெர்ட் பண்ணிடணும் ஃபால்ஸ்ன்னு. இப்போ இந்த லாஜிக்கல் நாட்டுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதனுடைய ஆன்சர் என்னன்றதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 5 இஸ் லெஸ் தேன் 3 நாட். இதனுடைய ஆன்சர் என்னன்றதை நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ இதை நான் இன்னும் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 ஆர் 7 இஸ் கிரேட்டர் தேன் 3. அடுத்து 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 எக்ஸ் ஆர் 7 இஸ் கிரேட்டர் தேன் 3. இப்போ இந்த 2 கேஸுமே ஆன்சர் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 வந்து ட்ரூ. இதுவும் ட்ரூ. நான் என்ன சொல்லியிருந்தேன், எதனா 1 ட்ரூவா இருந்தாலே ட்ரூ. இங்க நமக்கு ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, அதனால ஆரை பொறுத்த மட்டும் இதனுடைய ஆன்சர் வந்து ட்ரூ தான் கொடுக்கும். ஆனா இப்ப எக்ஸ்ஆர்ல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 வந்து ட்ரூவா? ட்ரூ. 7 இஸ் கிரேட்டர் தேன் 3 2 எஸ் ட்ரூ. இங்க பாருங்க, நமக்கு என்ன கண்டிஷன் எக்ஸ்ஆருக்கு ட்ரூவா இருக்கு? 1 தான் ட்ரூவா இருக்கணும். ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரூவா இருக்கணும், இல்ல ரைட் ஹேண்ட் சைட் ட்ரூவா இருக்கணும். நமக்கு ரெண்டுமே ட்ரூவா இருக்கு. அப்படி ரெண்டுமே ட்ரூவா இருக்க கூடாது. அப்ப இதனுடைய ஆன்சர் ஃபால்ஸ் தான். புரியுதா? அதான் அவங்க கொடுத்திருப்பாங்க. It returns true if exactly one of the operands is true. ஏதாச்சும் ஒன்று தான் ட்ரூவா இருக்கணும். எக்ஸாக்ட்லி அதான் நான் ஒன்லின்னு சொல்லியிருக்கேன். அதர்வைஸ் ஃபால்ஸ். இங்க பாருங்க, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஆப்பரண்ட் இஸ் ட்ரூ. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லாஜிக்கல் அண்ட் வந்து போத் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூவா இருந்தா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். லாஜிக்கல் நாட்னா ரிட்டர்ன்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் த ஆப்பரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஆட் பண்றது மைனஸ் பண்றது. இன் PHP இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா பிளஸ் பிளஸ், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் வந்து மைனஸ் மைனஸ். இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் த வேரியபிள் வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பை 1.
ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 1ஆல தான் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணுறதுனால 1ஆல தான் பண்ணும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று அதை நம்ம ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் ஃபிக்ஸில் யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி நம்ம ப்ளஸ் ப்ளஸ் போடுவோம், போஸ்ட் ஃபிக்ஸ்னா பின்னாடி ப்ளஸ் ப்ளஸ் போடுவோம். இங்கே பாருங்க ப்ளஸ் ப்ளஸ்ல 2 இருக்கு. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அதான் ப்ரிஃபிக்ஸ். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணுவோம், முன்னாடி வந்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா பின்னாடி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும். சேம் கோஸ் ஃபார் டிக்ரிமெண்ட், முன்னாடி மைனஸ் மைனஸ் இருக்கும் ப்ரீ டிக்ரிமெண்ட்ல, போஸ்ட் டிக்ரிமெண்ட்ல பின்னாடி மைனஸ் மைனஸ் இருக்கும். இப்போ ஏக்கு நான் ஒரு வேல்யூ எடுத்து நான் உங்களுக்கு வந்து கற்று தர விரும்புறேன். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ன்னு வச்சுக்கோங்க. $x ஈக்குவல் டு பிளஸ் பிளஸ் ஏ. ஃபர்ஸ்ட் பிளஸ் பிளஸ் வருது, அப்போ என்ன பண்ணணும், நீங்க ஏவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடணும். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ஆ மாறிடுச்சு. அதுக்கடுத்து தான் நம்ம அசைன் பண்ணோம். இப்போ எக்ஸோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 5. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால ஏவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அசைன் பண்ணணும். அதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ இஸ் இன்க்ரிமெண்டட் பை 1, இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு, அதனால 5 வந்தாச்சு. அண்ட் தென் வேல்யூ இஸ் ரிட்டன். வேல்யூ இஸ் ரிட்டன்னா ஒன்றும் இல்லை, அதை எக்ஸுக்கு அசைன் பண்ணு. இப்போ கீழே உள்ளதை பாருங்க, $x ஈக்குவல் டு $a பிளஸ் பிளஸ். பிளஸ் பிளஸ் கடைசியாக தான் இருக்கு, $a தான் முன்னாடி இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ உள்ளபடியே நம்ம வந்து எக்ஸுக்கு போட்டுருவோம். ஸோ அதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 4ல இருக்கு, என்ன ஏவோட வேல்யூ அப்படியே எக்ஸுக்கு போட்டுருவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 4. அதுக்கு அடுத்து தான் நமக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஃபார் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்க தான் செய்யும். பட் அது எப்போ நடக்கணும்ன்றத ப்ரீ இன்க்ரிமெண்ட்டா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டான்றது சொல்லலாம். இப்போ ப்ளஸ் ப்ளஸ் நடக்கும். எதுக்கு நடக்கும், ஏக்கு தான் நடக்கும். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களால். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ரிட்டர்ன், ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து தான் இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணும். சேம் கோஸ் ஃபார் யுவர் டிக்ரிமெண்ட் ஆல்சோ. இப்போ அதே ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கு நீங்கள் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒன்றுத்துக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். நான் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் இந்த வாட்டி நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டுறேன். $x ஈக்குவல் டு $a மைனஸ் மைனஸ். ஃபர்ஸ்ட் $a தான் இருக்கு, அப்போ அது அப்படியே எக்ஸுக்கு வந்து போயிடும். ஸோ எக்ஸோ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 4. அடுத்து ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குறையுது, ஏ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 3. இது உங்களுடைய போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ சேம் நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர் வந்து கொடுங்க. ஏ ஈக்குவல் டு 4 தான். எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஏவோட வேல்யூவா என்ன இருக்கும், ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியுதுல டெஃபினிஷனு. இப்போ இதுக்கு பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஏ ரிட்டர்ன் ஆயிடும், அதுக்கு அடுத்து டிக்ரிமெண்டட் பை 1. இங்க ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்கு, ஸோ டிக்ரிமெண்டட் பை 1 அண்ட் தென் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ரிட்டர்ன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஏ இஸ் ரிட்டர்ன் அண்ட் தென் இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ உங்களுக்கு புரியுதா, இன்க்ரிமெண்ட்னா ஃபார் ஷுர் +1 நடக்க போகுது, இங்க வந்து -1 நடக்க போகுது. பட் அது எப்போ ஃபர்ஸ்ட் அசைன் ஆகுதா, அது அந்த திங்ஸ்க்காக தான் ப்ரீ போஸ்ட்னு இருக்கு. அண்ட் லாஸ்ட் திங் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு, ரொம்பவும் ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா டாட் ஆப்ரேட்டர். டாட் வந்து கன்கேட்டினேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். டாட்டும் ஈக்குவல்ட்டும் சேர்ந்தா கன்கேட்டினேஷன் அசைன்மெண்ட். நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி, அதே மாதிரி தான் இது. இப்போ பாருங்க, $a டாட் ஈக்குவல் டு பின்னு போட்டாங்கன்னா $a ஈக்குவல் டு $a டாட் $b. ஃபர்ஸ்ட் இங்க கன்கேட்டினேஷன் நடக்குதா, டாட் வச்சா ரெண்டும் சேர்க்கிறது, கன்கேட்டினேஷன் ஆயிட்டு அசைன் ஆகுது, அதனால தான் கன்கேட்டினேஷன் அசைன்மெண்ட். இது வெறும் கன்கேட்டினேஷன் மட்டும் தான். இப்போ படிங்க டெஃபினிஷன். இட் கன்கேட்டினேட்ஸ் 2 strings டுகெதர், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹலோன்னு இருக்கு, வேர்ல்டுன்னு இருக்கு. நம்ம புதுசா சீன் ஒரு வேரியபிள் எடுத்து $a டாட் $b அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஹலோ வேர்ல்டு நம்ம வந்து எழுதிடும். ஓகேவா? இங்க $a ஈக்குவல் டு ஹலோ, $b ஈக்குவல் டு வேர்ல்டு. இங்க நம்ம $a அந்த ஏலயே நம்ம அப்டேட் பண்றோம். $a டாட் ஈக்குவல் டு $b னா ஹலோ வேர்ல்டு. இந்த கேஸ்ல ஏயோட வேல்யூ ஹலோ தான், பியோட வேல்யூ வேர்ல்டு தான், சியோட அவுட்புட் தான் ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? இந்த கேஸ்ல ஏயோட வேல்யூ ஹலோ, பியோட வேல்யூ வேர்ல்டுன்னு இருந்துச்சு. ஆனா நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அடுத்து ஏவோட வேல்யூ ஹலோ வேர்ல்டுன்னு மாறிடுச்சு. ஏயோட வேல்யூ இதுதான் அப்டேட் ஆயாச்சு. நம்ம இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதை ஏக்கே நம்ம அப்டேட் பண்றோம். அதாவது எப்படின்னா, ஏயோட வேல்யூ ஆல்ரெடி 3ன்னு இருக்கு. இப்போ ஏ பிளஸ் ஈக்குவல் டு 2னா என்ன மீனிங்கு, இதோட லிட்ரல் மீனிங் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். $a ஈக்குவல் டு $a பிளஸ் 2. $aயோட வேல்யூ என்னது 3, 3 பிளஸ் 2 என்னது 5. இப்போ $a வேல்யூ 5 ஆயிடுச்சு. இனிமேல் நோ மோர் 3. அதே மாதிரி தான் இங்க நம்ம இந்த கன்கேட்டினேஷன் பண்ணிட்டு ஏலே ஸ்டோர் ஆகிறதுனால ஏவோட வேல்யூ ஹலோ வேர்ல்டா மாறிடுச்சு, பியோட வேல்யூ வேர்ல்டு தான். புரியுதா? இந்த வேரியபிள்ஸ் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்னன்னா இங்க கன்கேட்டினேட் ஆயிட்டு அசைன் ஆகுது, அதான் இங்க சொல்றான். இட் appends one string to another. appends, concatenates எல்லாம் ஒன்று தான். and assigns the ரிசல்ட் ஆஃப் அ வேரியபிள் இன் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்.
ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நடக்கும். இங்க பாருங்க, அடுத்தடுத்த லைன்ல நடக்கல, ஒரே லைன்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கன்காட்டினேட் ஆகுது, அதுக்கு அடுத்து அசைனும் ஆகுது. ஸோ அதான் சொல்றாங்க, இட் அப்பெண்ட்ஸ் ஒன் ஸ்ட்ரிங் டு another and assigns the result of the variable in a single statement. புரியுதா? இப்போ அவங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் ஹேவ் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர், அதான் டாட் என்ன, அண்ட் கன்காட்டினேஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதான் டாட் ஈக்குவல் டு. கன்காட்டினேஷன் மீன்ஸ் ஆடிங் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ் டு அன் எக்ஸிஸ்டிங் வேரியபிள். நாட் 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க 3 கூட பண்ணலாம். இப்போ பாருங்களேன், $A $B அவங்க கொடுத்துருக்காங்களா, டேக் சம் அதர் கலர். இப்போ $C ஈக்குவல் டு பாய்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மறந்துடுங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம், $D ஈக்குவல் டு $A டாட் $B டாட் $C 3 இதை கூட நான் வந்து பண்ணிக்கலாம். புரியுதா? அதான் அவங்க வந்து சொல்றாங்க, ஆடிங் ஒன் ஆர் மோர் வேரியபிள் டு அன் எக்ஸிஸ்டிங் வேரியபிள். இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னோட உங்க மைண்ட்ல என்ன வரணும், ஈக்குவல் டு டாட் ஈக்குவல் டு. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் முடிஞ்சாச்சு. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், அதுல ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, போஸ்ட் ஃபிக்ஸ், அதாவது ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஓகே, லாஜிக்கல்னா அண்ட், ஆர், எக்ஸ்ஆர், நாட். அந்த சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இது நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் படிச்சிருவான், இந்த சிம்பிளை வந்து மாத்திடுவான். சிம்பிளை எக்காரணத்துக்கு கொண்ட மாற்றக்கூடாது. ஓகேவா? மாத்தினீங்கன்னா எல்லாமே போச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். கம்பேரிஷன்ல மொத்தம் 8 இருக்கு. கிரேட்டர் தேன், லெஸ் தேன். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஈக்குவல் டுக்கும் ஐடென்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மேபி அது கம்பல்சரி இல்லை 2 மார்க் கிரியேட்டிவ் எதில் வேணால் அப்படி ஒரு கொஷின் நமக்கு வந்து வரும். ஓகேவா? கம்பைன்ட் அசைன்மெண்ட், இது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அசைன்மெண்ட் நார்மலாக அசைன்மெண்ட்னா ஈக்குவல் டு தான். என்ன அதுக்கடுத்து அரித்மெட்டிக்னா நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான். இதுதான் உங்களுடைய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேனோ அந்த ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி